இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகராக விளங்குகிறார். தனது கரியரின் உச்சத்தில் இருக்கும் அவர் தற்போது அட்லி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வருகிறார். அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க உள்ளார். இந்நிலையில் அவரை சந்திக்க ஏகப்பட்ட விதிமுறைகள் இருப்பதாக சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட் பேட்டியில் பிராண்ட் மேலாளர் காவேரி பருவா கூறியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கூறியதாவது, அல்லு அர்ஜுனை சந்திக்கும் முன்பு எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற 42 விதிமுறைகள் கொண்ட ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டதாகவும், அதில் கண்களை நேரடியாக பார்க்க கூடாது, கை கொடுக்க கூடாது, 3 அடி தூரம் தள்ளி நிற்க வேண்டும் போன்ற கடுமையான விதிகள் இருப்பதாகவும், அவரது அணியில் மேனேஜருக்கு மேலே மேனேஜர் என பல அடுக்குகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இது அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கருத்துக்கள் பரவலாக பகிரப்பட்டன. இதையடுத்து அந்த பேட்டி யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டது. மேலும் பேட்டி கொடுத்த காவேரி பருவாவின் இன்ஸ்டாகிராம் மற்றும் லிங்க்டின் கணக்குகள் டீஆக்டிவேட் செய்யப்பட்டன. பேட்டியை எடுத்த தொகுப்பாளர் ஸ்வீகிருதி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் காவேரி பருவாவின் பேட்டியை நீக்குமாறு தொடர் மிரட்டல்கள் வந்தன என்று பதிவிட்டிருந்தார். இது விவகாரத்தை மேலும் பெரிதாக்கியது. இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் தரப்பு தற்போது அதிகாரப்பூர்வ விளக்கம் அளித்துள்ளது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அல்லு அர்ஜுன் பற்றி சமீபத்தில் கூறப்பட்ட சில கருத்துக்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை. அவர் எப்போதும் மிகுந்த கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்பவர். இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை நாங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் சட்டக்குழு இதற்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்து வருகிறது. அனைவரும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புஷ்பா படத்தில் இணைந்து நடித்த நடிகர் ராஜசேகர் அணிகி போன்றவர்கள் அல்லு அர்ஜுனை ஆதரித்து அவர் செட்டில் அனைவருடனும் சாதாரணமாக உணவு உட்கொள்பவர், அனைவருக்கும் மரியாதை தருபவர் என்று வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்துள்ளார். இந்த சர்ச்சை தற்போது தெலுங்கு திரையுலகை தாண்டி இந்திய திரையுலகிலேயே பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.